பரமாத்மாவுடைய பங்கு என்ன, காட்ஸ் ரோல் என்ன. சிவ் பாபா இந்த பூமியில வந்து அவர் எந்த ஒரு உயர்ந்த ஒரு செயலை அவர் செய்கின்றார். அவர் இந்த கலியுக கடைசியில தான் அவர் வராரு. வந்து நம்ம எல்லாருக்குமே உயர்ந்த ஞானத்தை அளிக்கின்றார், ஆத்மாவை தூய்மைப்படுத்துகின்றார், மீண்டும் எல்லாரையும் பரம்தாம்க்கு கூட்டிட்டு போறார். மீண்டும் இந்த பூமியில ஒரு சத்திய யுகத்தை அவர் ஸ்தாபனை பண்றார், கிரியேஷன். சோ எப்படி அவர் அதை கிரியேட் பண்றாரு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். நமக்கு இந்த ஞானத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார், நமக்கு அந்த விழிப்புணர்வை நமக்கு கொடுக்கிறார். சோ அப்படி நாம ஒவ்வொருத்தருமே மாற்றம் அடைகின்றோம். சோ அப்படி செல்ஃப் டிரான்ஸ்பர்மேஷன் மூலமா நாம எல்லாருமே உலக மாற்றத்திற்கு ஒரு கருவியாக நம்மள ஆக வைக்கிறார். சோ அதனால 3 விதமான ஒரு அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வு, அதை நேற்றுக்கு எல்லாருக்குமே நீங்க நீங்க பயிற்சி செய்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆத்மா, பரமாத்மா, இந்த உலக நாடகம், இந்த 3 முக்கியமான விழிப்புணர்வு. இந்த பயிற்சி நீங்க எல்லாம் செய்தீங்களா? ஒரு நாளுக்கு அட்லீஸ்ட் 3 டைம்ஸ் மெடிடேஷன் நீங்க பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செல்ஃப் செக்கிங் சார்ட் நீங்க வச்சுட்டு இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். உங்களுடைய ஒரு அனுபவத்தை கூட நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். அந்த 3 அவேர்னஸ் உடைய பயிற்சி பண்ணீங்களா, எப்படி இருந்தது, அதை நீங்க போடலாம். எவ்வளவு டைம்ஸ் மெடிடேஷன் பண்ணீங்க, உங்க பதில கூட நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். இப்போ நேற்றில இருந்து நாம பரமாத்மாவுடைய மகா வாக்கியங்கள், அதைத்தான் முரளின்னு சொல்றோம். முரளியில இருந்து பிளெஸிங், அதாவது வரதானம், அதனுடைய ஒரு பயிற்சி நம்ம செய்துட்டு வரோம். சோ இன்னைக்கு எல்லாரும் பிளெஸிங் வாங்குறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? சோ இன்றைய பிளெஸிங் நம்ம பார்க்கலாமா? கடந்து முடிந்த விஷயங்களை இரக்க மனமுடையவராக ஆகி உள்ளடக்கி கொள்ளக்கூடிய சுப சிந்தனையாளர் ஆகுக. நம்ம என்ன செய்யணும்? பாஸ்ட் இஸ் பாஸ்ட். என்ன ஒரு நடந்ததோ அது முடிந்து விட்டது அப்படின்னு மனசுக்குள்ள அதை ஏத்துக்கணும். அது தன்னுடைய விஷயங்களா இருந்தாலும் சரி. இரண்டாவது, மற்றவர்களுடைய பாஸ்ட், அவர் எப்படி செஞ்சாங்க, அப்படி செஞ்சாங்க அப்படின்னு வேறு யாராவது வந்து உங்கள்கிட்ட சொல்றாங்கன்னு வைங்க. ஒருவர் இன்னொரு நபரை பற்றி வந்து சொல்றாங்க, அவங்களுடைய பலவீனத்தை வந்து சொல்றாங்க, அவங்க இந்த மாதிரி செயலை செய்துட்டாங்க, அதை செய்துட்டாங்க அப்படின்னு உங்ககிட்ட வந்து சொல்லும் பொழுது நீங்க என்ன செய்யணும்? அதை நீங்கள் ஒதுக்கி வைத்து விட வேண்டும். அதை உள்ளே எடுத்துக்கொள்ள கூடாது. அந்த வீணான சிந்தனை, மற்றவர்களை பற்றிய ஒரு பலவீனம், மற்றவருடைய நெகட்டிவிட்டியை பற்றிய பேச்சு, இதிலிருந்து நம்மை விலக்கி கொள்ள வேண்டும். நாம குட் விஷஸ் தான் கொடுக்கணும். அந்த மாதிரி நெகட்டிவா பிஹேவ் பண்றாங்க, அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் பிறருக்கு கஷ்டம் கொடுக்கிற மாதிரி இருக்கு, இப்படி எல்லாம் நீங்க விஷயங்கள் மற்றவர்களை பத்தி கேட்கும் பொழுது நாம என்ன பண்ணணுங்கிறாரு பாபா. அந்த மகா வாக்கியத்துல, இந்த பிளெஸிங்ல நமக்கு என்ன சொல்றாரு தந்தை? நாம மர்சிஃபுல்லா இருக்கணும். அதாவது கருணை நிறைந்த ஆத்மாவாக நம்ம ஆகணும். நம்ம மனசுல கருணையை நிரப்பி அந்த ஆத்மாவுக்காக நம்ம குட் விஷஸ் நம்ம கொடுக்கணும். மனதால அப்படி ஒரு சேவை நம்ம செய்யணும். அதனால அந்த பழக்கத்தை நம்ம கொண்டு வரோம். மற்றவர்கள் எப்படி இருந்தாலும் என்ன செய்தாலும் அவர்களை நம்ம மன்னிப்போம், மறப்போம். அவங்களுக்கு நம்ம குட் விஷஸ் கொடுப்போம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு அதற்கு நம்ம முற்றுப்புள்ளி வச்சு ஃப்ரெஷ்ஷா நம்ம வந்து அவர்களை பார்ப்போம். ஒவ்வொரு நாளையுமே ஃப்ரெஷ்ஷா நம்ம வந்து சந்திப்போம். நம்ம மனசுல சுப எண்ணங்களையே நம்ம கொள்வோம். சோ அப்படி இருக்கிறவங்களுக்கு பேரு தான் என்ன? சுப சிந்தனையாளர். அதனால இப்ப நம்ம ஒரு நிமிஷம் சுப சிந்தனையாளர் அப்படிங்கிற அந்த ஒரு பயிற்சியை நம்ம செய்வோமா? எல்லாரும் சௌகரியமா உட்கார்ந்துக்கோங்க.
நான் சௌகரியமாக அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். அதி சூட்சமமான ஒளிப்புள்ளி வடிவான ஆத்மா நான். அமைதியான ஆத்மா நான். கருணை நிறைந்த ஆத்மா நான். அன்பு கடல், கருணை கடல், பரம்பிதா பரமாத்மாவின் குழந்தை நான். முதலில் என் மீது கருணை காட்டுகின்றேன். எனக்குள் இருக்கும் பலவீனங்களை, வேண்டாத குணங்களை நீக்குவதற்காக தந்தையிடமிருந்து சக்தியை பெறுகின்றேன். பரமாத்ம தந்தையிடமிருந்து சர்வ சக்திகளும் என் மீது பொழிகின்றன. நான் என்னுடைய பலவீனமான எண்ணங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன், முடித்து விடுகின்றேன். கடந்தவை கடந்தவையாக ஆகிவிட்டது, முடிந்து விட்டது. இன்றிலிருந்து இப்பொழுதிலிருந்து அனைத்தும் புதியது. என்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள், என் சம்பந்தம் தொடர்பில் வரக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவையும் பார்க்கும் பொழுது அவர்களை ஆத்மாவாக பார்க்கின்றேன். அவர்களுடைய எதிர்மறையான சுபாவங்கள் வெளியே தென்பட்டாலும் அதை நான் மன்னிக்கின்றேன். இரக்க மனமுடையவனாக ஆகி அவர்களுக்காக நல் எண்ணத்தை கொண்டு வருகின்றேன். அவர்களும் இந்த வேண்டாத குணங்கள் பிடியில் இருந்து விலகி அமைதியை அனுபவம் செய்யட்டும். அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவம் செய்யட்டும். நான் கருணை சொரூப ஆத்மா, அனைவருக்காகவும் நல்ல எண்ணங்களே கொண்டுள்ள சுப சிந்தனையாளரான ஆத்மா நான். உங்க போன எடுங்க, உங்க போன்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஆத்மா நாம் இப்பொழுது சங்கம யுகத்துல நம்ம இருக்கோம். ஆத்மாவான நம்முடைய ஸ்டேஜ் பரம்தாம்ல இருந்த பொழுது எப்படி இருந்தது, சத்யுகத்துல எப்படி இருந்தது, இந்த ஞானத்தை பெறுவதற்கு முன்னால் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு, நம்மால அதை புரிந்து கொள்ள முடியுது. ஆத்மா 3 நிலைகளை கடந்து வருது. சதோ ரஜோ தமோ. சதோ அப்படின்னா தூய்மையான நிலை, ரஜோ அப்படின்னா தூய்மையும் இல்ல தூய்மையற்ற நிலையும் இல்லை, ஒரு இடைப்பட்ட நிலை, அதுதான் ரஜோ நிலை. 3வது தமோ நிலை.
தூய்மையற்ற நிலை. இப்படி 3 நிலைகளை நம்ம கடந்து வரோம். சத்யுகத்துல நம்ம சத்தோ நிலையில இருந்தோம். சத்யுகம் திரேதா யுகத்துல. துவாபர யுகத்துல நம்ம ரஜோ நிலையில இடைப்பட்ட நிலை, செமி பியோர். கலியுகத்துல இம்பியோர், தமோ நிலை. இப்பொழுது சங்கம் யுகத்துல நாம என்ன செய்யறோம்? அந்த தமோ நிலையிலிருந்து மீண்டும் நம்ம உயரே நம்ம செல்ல ஆரம்பிக்கின்றோம். நம்ம இந்த சத்தோ ரஜோ தமோங்கிறதுல ஆத்மாவுடைய ஸ்டேஜஸ். அப்ப நாம இப்ப இந்த ஒரு இம்பியோர் ஸ்டேஜ்ல இருந்து நம்முடைய மனசுல பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் அடைஞ்சிட்டே வருது. அப்போ நம்ம மேல மேல நம்ம இன்னும் உயர்ந்த நிலைக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம போயிட்டே இருக்கோம். அப்ப எகெயின் நம்ம ரஜோ, அதுக்கப்புறமா சத்தோ நிலையை நம்ம அடையிறோம். இந்த பிறவில, இந்த வாழ்க்கை, இந்த உலகத்துல இருக்கும் பொழுதே நம்ம அந்த கோல்டன் ஏஜ் ஸ்டேஜ நம்ம அடையிறோம். இப்போ இந்த மனித சிருஷ்டியினுடைய சக்கரம் அப்படின்னு சொல்லலாம். இத மனித சிருஷ்டியினுடைய மரம் இப்ப ரொம்ப வளர்ந்து விஸ்தாரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சொல்லுவாங்க, மனித சிருஷ்டியினுடைய மரத்திற்கு வித்தானவர் கடவுள், பரமாத்மா, சிவ் பாபா. அவர் விதை. அந்த விதையிலிருந்து வரக்கூடிய ஒரு தண்டு, அதுதான் சத்தியம் திரேதாயுகம் அவர் உருவாக்குறார். பிறகு பிரான்சஸ் என்ன அப்படின்னா பலவிதமான தர்மங்கள், துவாபரயுகத்துல தர்மங்களா பிரிந்து பிரான்சஸ் வருது. பிறகு ஒவ்வொரு பிரான்ச்லயும், ஒவ்வொரு மதத்திலையும் பாத்தீங்கன்னா சிறு கிளைகள், குறு கிளைகள், விதவிதமான பிரிவினைகள். ஒவ்வொரு மதத்திலயுமே பிரிவினைகள் இருக்கு. இலைன்னு பார்க்கும்போது பாப்புலேஷன். அப்ப இந்த மனித மரத்தினுடைய நிலை இப்ப எப்படி இருக்கு? ரொம்ப பறந்து விரிஞ்ச மரமா, நிறைய இலைகள் வந்தாச்சு, பாப்புலேஷன் வந்தாச்சு, வயசாகியாச்சு. இப்ப இந்த மரம் சாய போகுது அப்படின்னா என்ன? இந்த கல்பம் முடிய போகுது. புதிய மரம், புதிய கல்பா, நெக்ஸ்ட் கல்பா வருது. அப்ப அந்த நெக்ஸ்ட் கல்பாவை கொண்டு வரக்கூடிய விதை யாருன்னா மீண்டும் பரமாத்ம தந்தை. அப்ப விதையோடு நாம் எல்லாரும் இருக்கோம். இப்போ அவரோட சேர்ந்து உலக மாற்ற காரியத்துல நாம் எல்லாரும் உறுதுணையா நம்ம இருக்கோம். ஏன்னா நம் மூலமாகத்தான் மாற்றம்ங்கிறத அவர் கொண்டு வராரு தந்தை. அவரா செய்யறது இல்ல, அவர் செய்தாரு. அப்படின்னா இயற்கையினுடைய அந்த ஒரு லா என்ன, இட்டர்னல் லா என்ன, யாரு செய்யறாங்களோ அவங்களுக்குதான் பலன் கிடைக்கும். அப்ப கடவுள் செய்தா அந்த நல்ல காரியத்தை, அதாவது அவரே இந்த மாற்றத்தை பண்ணிட்டாரு அப்படின்னா அதனுடைய பலன் அவருக்கு தேவையில்லை. ஆனா நமக்கு அறிவுரை ஊட்டும் பொழுது, நாம முயற்சி செய்து நம்மை நாமே மாற்றிக்கொள்ளும் போது அதற்கான பலனை நம்ம தெய்வீக பிறவிகளா நாம அடையிறோம். அந்த சந்தோஷத்தையும் அந்த அமைதியையும் வாழ்க்கையில நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். பலனை ஆத்மாக்கள் நாம தான் அடையிறோம், பரமாத்மாவுக்கு பலன் தேவையில்லை. அதனால அவர் விதையா இருக்காரு. அவரோட சேர்ந்து நாம எல்லாருமே இந்த சங்கம் யுகத்துல நாம இருக்கோம். சோ அவரோட சேர்ந்து இந்த உலக மாற்ற காரியத்துல நம்ம இருக்கோம். அதனால இந்த கல்பா ட்ரீ அப்படிங்கிற ஒரு சித்திரம் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கல்பா ட்ரீனுடைய விதை தந்தை. அப்ப அந்த விதையோட அந்த ஓகே some technical problem. Okay. இப்போ விதை தந்தை பரமாத்மா. பிறகு அவரோட நாம் எல்லாரும் வேர்ல சங்கம யுகத்துல நாம் எல்லாரும் அமர்ந்திருக்கோம். மாற்றம் வருகின்றது. பிறகு கோல்டன் ஏஜ் அப்படிங்கிற அந்த சத்யுகம் வருகின்றது. சத்யுகத்தை நம்ம என்ன சொல்றோம்? சத்தோ பிரதான நிலை அப்படின்னு சொல்றோம். எல்லாரும் தேவ தேவியரா இருந்தோம். எல்லாருமே எப்படி இருந்தோம்? லக்ஷ்மிஸ் அண்ட் நாராயண்ஸ். லக்ஷ்மினா யாரு? அனைத்து குணங்களும் நிறைந்தவர். நாராயண் மீன்ஸ் பர்ஃபெக்ட் மேன். அப்படி பர்ஃபெக்ட் மேன் அண்ட் உமனா இருந்த காலம் தான் அந்த சத்யுகம், கோல்டன் ஏஜ். அப்ப அவர்கள் குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ண ஸ்ரீ ராதேகளாக எல்லாரும் இருப்பாங்க. ஸ்ரீ கிருஷ்ணா மீன்ஸ் த மோஸ்ட் அட்ராக்டிவ் ஒன். மிகவும் அட்ராக்ஷன், அதாவது ஆக்கர்ஷணை மிக்கவர் என்பது பொருள்.
தெய்வீக குணங்களில் முழுமையானவர் என்பது பொருள். இப்படி இந்த கலியுகத்துல இருக்கக்கூடிய குழந்தையே அவ்வளவு இனிமையா வந்து இருக்கு, எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுது. அப்போ சத்தியுகத்துல இருக்கிற குழந்தை 100% பியோர் சோல். அப்ப எவ்வளவு ஒரு அட்ராக்டிவான ஒரு குழந்தையா இருக்கும். சோ சத்தியோக குழந்தைக்கு பேருதான் ஸ்ரீ கிருஷ்ணா. அப்ப நாம எல்லாருமே ஸ்ரீ கிருஷ்ணாக்களா ஸ்ரீ ராதேக்களா இருந்தோம். வளர்ந்து ஆட்சிக்கு வரும்பொழுது நாம எல்லாருமே ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணன்னு சொல்லப்படுது. சோ எல்லோருமே அப்படிதான் இருந்தோம். சோ அது சத்யுகம், 100% பியூரிட்டி இருக்கக்கூடிய சத்யுகம். திரேதாயுகம் அப்படிங்கும் போது அது சில்வர் ஏஜ். சோ அங்கேயும் நம்ம தேவ தேவைகளாக தான் இருந்தோம். ஆனா லக்ஷ்மி நாராயண் அப்படிங்கிறது வந்து 100% பியூரிட்டியினுடைய ஒரு நினைவார்த்தம், அந்த ஒரு பெயர். ஆனா திரேதாயுகத்துல 75% பியூரிட்டி. அதனால ராம் சீதாக்களா நம்ம இருப்போம். அப்படின்னா அதுக்காக அங்க ராவணன் இருந்தான் சீதையை கொண்டு போனா அப்படி இல்லை. நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, அந்த பெர்சன்டேஜ் அந்த ஆஃப் பியூரிட்டியினுடைய டிகிரி குறையும் பொழுது நாம அவர்களுக்கு இது போன்ற ஒரு பெயரை நம்ம கொடுக்கிறோம். ராமாயணம், மகாபாரதம் அதெல்லாம் ஆத்ம ரீதியாக நடக்கிற விஷயம். அப்போ இங்க ஆத்மாவான சீதைய இப்ப ராவணன்கிற இந்த கெட்ட குணங்கள் இப்ப சிறை பிடிச்சு வச்சிருக்கு. இந்த நேரத்துல ராம்ங்கிற அந்த பரமாத்மா வந்து நம்மளை எல்லாரும் இப்ப மீட்கிறார். உண்மையான ராமாயணம் இப்பதான் நடந்து கொண்டு இருக்கு. உண்மையான ஒரு கீதா உபதேசமும் இப்பதான் நடந்து கொண்டு இருக்கு. இந்த போர்க்களமான இந்த ஒரு காலகட்டத்துல நமக்கு இப்போ தந்தை வந்து ஞானம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அதைத்தான் அப்படி எழுதப்பட்டிருக்கு அந்த ஞான கருத்துக்கள் எல்லாம். அப்போ இந்த திரேதாயுகம் முடிந்து அடுத்து துவாபரேகம். துவாபரேகத்துல இஸ்லாம் தர்மத்தினுடைய ஒரு கிளை வருது. அதுக்கப்புறமா புத்த தர்மம், அதுக்கப்புறமா கிறிஸ்டியானிட்டி, அதுக்கப்புறமா பலவிதமான மதங்கள், சந்நியாச தர்மம், குருநானக் மூலமா சீக்கிய தர்மம், இப்படி பலவிதமான தர்மங்கள், பல கிளைகள் எல்லாம் வந்து இப்போ இந்த கல்ப மரம் அப்படிங்கிறது ரொம்ப விரிவா ஆயிடுச்சு. இந்த மரம் சாய போகுது. இந்த நேரத்துல சிவ் பாபா பிரம்மா பாபா மூலமா வந்து நமக்கு ஞானத்தை கொடுத்து மீண்டும் ஒரு புதிய கல்பத்தை ஆரம்பம் செய்யறார். அப்ப கல்ப விருட்சம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு அடியில உட்கார்ந்தா நமக்கு நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு கதை சொல்லுவாங்க. அப்படி ஒரு மரம் இந்த உலகத்துல இருக்கா அப்படின்னா இல்ல. கதை கூட சொல்லுவாங்க, இந்த கல்ப விருட்சம்னு தெரியாம ஒரு மனுஷன் போய் உட்கார்ந்தான், அவனுக்கு ரொம்ப பசியா இருந்தது. அப்போ ஏதாவது நமக்கு வகை வகையா சாப்பிட கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும்னு நினைச்சான். உடனே தட்டு அவன் நினைச்சதெல்லாம் வந்துடுச்சு. சந்தோஷமா அதை சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டான். நடுராத்திரியில அவன் கண் முழிக்கிறான். நம்ம எங்கேயோ காட்டுக்குள்ள ஏதோ மரத்தடியில படுத்துட்டு இருக்கமே இந்த இருட்டுல, ஏதாவது புலி வந்து என்ன சாப்பிடுச்சுன்னா அப்படின்னு நினைச்சான். உடனே புலியும் வந்து அவனை சாப்பிடுச்சான். அப்படி சொல்லுவாங்க, கல்ப மரத்தடியில உட்கார்ந்து எது நினைச்சாலும் நடந்துடும் அப்படின்னா. அந்த மாதிரியான ஒரு மரம் இந்த ஸ்தூல உலகத்திலயும் இல்ல, சூட்சம் லோகத்திலயும் இல்ல, ஆத்ம லோகத்திலயும் இல்ல. அப்ப இந்த கல்ப மரத்தடியில அமருவதுன்னா என்ன அர்த்தம்? கல்ப மரத்தடிங்கிறது அந்த விதையோடு சேர்ந்த அந்த வேர். அதாவது சங்கம யுகத்தில் நாம் அமரும் பொழுது நாம் நினைத்தது நடக்கும் அப்படின்னா என்ன? நம்முடைய தலைவிதியை நாம் மாத்தி இப்ப எழுதுறோம். நம்முடைய தலைவிதியை நாம் இப்ப உயர்த்தி கொள்றோம் ஞானத்தின் அடிப்படையில. விதியை மதியால் நம்ம வெல்றோம். இந்த நம்முடைய கார்மிக் அக்கௌண்ட்ஸை நம்ம பினிஷ் பண்ணி ஒரு நல்ல ஒரு அக்கௌண்ட்டை நம்ம கிரியேட் பண்றோம் இல்லையா? சோ நாம என்ன நினைக்கிறோமோ அதுவாக நம்ம ஆக முடியும். நான் 100% தூய்மை நிலை அடைந்து நான் சத்தியுகத்துக்கு நான் தெய்வீக பிறவி எடுக்கணும் அப்படின்னா வரலாம். 75% தூய்மை அடைகிறேன் அப்படின்னா திரேதாயுகத்துக்கு வரலாம். இப்படி நம்ம வந்து நம்முடைய ஒரு கல்பத்தை, முழு கல்பத்தையும் நாம நிர்ணயம் செய்யறோம். அதை விட சொல்ல போனா நிகழ்காலம் எனக்கு இந்த மொமெண்ட் இப்படிதான் இருக்கணும், சந்தோஷமா நான் இப்ப இருக்கணும் அப்படின்னா என்னால இருக்க முடியும். அது நம்ம கையில தானே இருக்கு. அப்போ இதுதான் சங்கமயுகத்துடைய மகத்துவம், கல்ப மரத்தடியில அமருவது அப்படிங்கறது அர்த்தம். சத்தியுகத்துல கம்ப்ளீட்லி பியோர் சதோ பிரதானமாக நம்ம இருந்தோம். அதன் பிறகு நாம திரேதாயுகத்துல சத்தோ பியோர் ஸ்டேஜ், துவாபரயுகத்துல ரஜோ பிரதானம், அதுக்கப்புறமா கலியுகத்துல நம்ம தமோ பிரதானமாக ஆனோம். அடுத்தது இந்த ஒரு 4 யுகத்தையே படிப்படியா, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சத்யுகம் அப்படிங்கும் பொழுது நாம் எல்லாரும் ஒரே கண்டத்துல நம்ம இருந்தோம். இப்ப எப்படி நிறைய கண்டங்கள் இருக்கு, நிறைய நாடுகள்னு தனித்தனியா இருக்கு.
ஆனா சத்தியுகத்துல நாம் எல்லாருமே ஒரே கண்டமாக நம்ம இருந்தோம். அதை பரத கண்டம் அப்படின்னு, பெரிய கண்டமா இருந்தது பரத கண்டம்னு பேரு. இப்போ அங்க எல்லாரும் ஒரே ஆட்சி, ஒரே மொழி, ஒரே தர்மம், தேவதா தர்மம்னு நம்ம எல்லாரும் இருந்தோம். பிறகு துவாபர யுகத்துலதான் கொஞ்சம் கொஞ்சமா பிரிவினைகள் வந்து, கண்டங்கள்னு வந்து பிரிவினை வந்தது. அதனாலதான் இந்த பாரதம் புண்ணிய பூமின்னு ஏன் சொல்லப்பட்டதுன்னா, இதே பாரதத்துலதான் நாம் எல்லாரும் தேவ தேவியரா வாழ்ந்திருந்தோம். சொர்க்கமாக இருந்தது. அவ்வளவு உயர்ந்த சொர்க்கமா இருந்த பாரதம் தான் இப்ப நரகமா ஆயிடுச்சு. அதனால ரைஸ் அண்ட் டவுன்ஃபால் ஆஃப் பாரதத்தினுடைய உயர்வு தாழ்வுன்னு ஒரு சித்திரம் உங்களுக்கு காமிக்கிறோம். ஆரம்பத்துல சத்யுகம் இருந்தது, கோல்டன் ஏஜ். அங்க எல்லாரும் நம்ம லக்ஷ்மி நாராயணர்லாம் சத்துவ பிரதான நிலையில இருந்தோம். அதுதான் சொர்க்கம். எங்க ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் மூணுமே 100% இருக்கோ அதுதான் சொர்க்க வாழ்க்கை. அப்படிதான் இருந்தது சத்யுகத்துல. அங்க சத்யுகத்துல இருந்து கடைசி வரைக்கும் நமக்கு இந்த ஒரு கல்பால 84 பிறவிகள் நாம எடுக்கிறோம். சத்யுகத்துல 8 பிறவி. ஏன்னா ஒவ்வொரு பிறவிலும் நிறைய ஆயுசு, 100 வயசுக்கு மேல நம்ம நிறையவே நம்ம வந்து வாழ்வோம். திரேதாயுகத்துல நமக்கு 12 பிறவி எடுக்கிறோம். இது வந்து சில்வர் ஏஜ்ன்னு நம்ம சொல்றோம். சத்யுகத்துல குறைந்த ஜனத்தொகை தான், 9 லட்சம் பேரோட ஆரம்பிக்குது. திரேதாக முடிவுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் பாப்புலேஷனே 33 crores தான் இருக்கும். அதனாலதான் 33 தேவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சோ நாம் தான் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர்களாக, ராம் சீதாக்களாக, அதாவது இன்னொரு விதத்துல சொல்ல போனோம்னா டிவைன் நேச்சர் ஹியூமன் பீயிங்ஸ், தெய்வீக குணங்கள் நிறைந்த மனிதர்களாக நாம வாழ்ந்திருந்தோம், தேவர்களாக. அதனாலதான் 33 தேவர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்ப துவாபரகம் வந்ததோ அப்ப நாம தான் அந்த தேவதைகள்ங்கிறத மறந்து போய் இந்த தேவதைகளுடைய நினைவு சின்னங்களை வச்சு பாரதத்துல வழிபட ஆரம்பிச்சது. அந்த நேரத்துலதான் தர்ம பிதாக்கள் மற்ற பல இடங்கள்ல, பல நாடுகள்ல தோன்றி தர்மம், மதம் ஆரம்பிச்சது. அதே நேரத்துல பாரதத்துல இந்த தெய்வங்கள், தேவதாக்குடைய சிலைகளை வச்சு வழிபடுவதும், முதல்ல ஒளியான பரம்பொருளை வழிபட்டது சிவலிங்க ரூபத்துல. அப்புறம் தேவர்களுடைய விக்கிரகங்களை வச்சு வழிபட்டோம். நாமே தான் உயர்ந்த தேவதாவா, தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்களா இருந்தோங்கிறத மறந்து நாம அந்த நினைவார்த்தங்களை வச்சு நம்ம வழிபட ஆரம்பிச்சோம். அந்த ஒளியான அந்த ஒரு பரம்பொருளை முதல்ல வழிபட்டோம். போக போக பலவிதமான உருவங்கள்ல வழிபட ஆரம்பிச்சு, பிறகு கலியுகத்துல இயற்கையை வழிபட ஆரம்பிச்சு, கடைசியில மனிதனையே கடவுளாக வழிபட ஆரம்பிச்சுட்டான் மனுஷன் இந்த கலியுகத்துல. துவாபர யுகத்துல 21 பிறவிகள், கலியுகத்துல 42 பிறவிகள். இப்படியாக நாம சத்தியுகத்திலிருந்து கலியுகம் வரைக்கும் 83 பிறவின்னு சொல்றோம். 84வது பிறவிங்கிறது என்ன அப்படின்னா, சங்கம யுகத்துல நாம ஒரு டிவைன் பர்த் நாம எடுக்கிறோம், தெய்வீக பிறவி நாம எடுக்கிறோம். அதாவது இந்த 4 யுகத்தை பத்தி சொல்லும் பொழுது நம்ம சத்தோ, ரஜோ, தமோன்னு 4 ஸ்டேஜஸ் சொல்றோம் இல்லைங்களா? அதைவே நம்ம வேற எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம தெய்வீக நிலை, தேவதா நிலை, சத்திரிய நிலை, பிறகு வைஷ்ய நிலை, சூத்ர நிலை அப்படின்னும் நம்ம அதன் நிலைகளை வந்து சொல்றோம். சோ தேவதா நிலைங்கிறது பியோர் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வரும்போது வைஷ்ய, அதுக்கப்புறமா சத்திரிய, வைஷ்ய, சூத்ர அப்படின்னு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எதுக்கு சொல்றோம்னா, ஆத்மாவினுடைய அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் அததான் குறிக்குது. அப்ப இந்த ஹோல் வேர்ல்டுமே இப்ப சூத்ரா ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப நாம இப்போ புதிய பிறவி எடுத்துட்டோம். கலியுகத்திலயும் கிடையாது நம்ம இப்போ, நாம சத்யுகத்திலயும் இப்ப இல்ல. அப்ப நாம வந்து சூத்ரா ஸ்டேஜ்லயும் இல்ல, தேவதா ஸ்டேஜ்லயும் இல்ல, இரண்டிற்குமே இடைப்பட்ட ஸ்டேஜ். நாம இப்ப சங்கம யுகத்துல இப்போ இருக்கோம். எப்ப நமக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சோ, நான் ஆத்மாங்கிற விழிப்புணர்வு, அப்ப நம்ம ஒரு டிவைன் பர்த் எடுத்துட்டோம். அப்ப இந்த டிவைன் பர்த் நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம பிராமன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம். சோ இங்க பிராமின் அப்படின்னு சொன்னா, இந்த கலியுகத்துல இருக்கக்கூடிய ஒரு காஸ்ட் இருக்கு, அந்த பிராமின், அதை நம்ம குறிப்பிடுவதா அல்ல. பிராமன் அப்படின்னாலே 2 பிறவி உள்ளவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது இன்னொரு அர்த்தம் என்னன்னா, பிரம்மா வாய் மூலமா பரமாத்மா அருளிய அந்த ஞானத்தை கேட்பவர்கள், அதன் வழிப்படி நடப்பவர்கள், பிரம்மா வாய் மூலமாக பிறந்தவர்கள் தான் பிராமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப உண்மையில நாம எல்லாரும் யாரு? ஒரு வாய் மூலமாக பரமாத்மா ஞானம் சொன்னாரு, அதை எல்லாத்தையும் நம்ம கேட்டு இப்போ ஒரு டிவைன் பர்த் எடுத்திருக்கோம். சோ உண்மையிலேயே உண்மையான சங்கம் யுகி பிராமன் நாம எல்லாரும் தான். சோ யாரு வந்து பிராமணோ, அதாவது யாரு இந்த சங்கம் யுகிஸோ, அந்த ஸ்டேஜ்ல, பிராமன் ஸ்டேஜ்ல யாரு இருக்காங்களோ அவங்கதான் டெய்டியா,
அதாவது பியூரிஃபை ஆகுறாங்க. சோ இந்த ஒரு வார்த்தைகள், இந்த ஒரு ஞான வார்த்தைகள்லாம் உங்களுக்கு புதுசா இருக்கலாம். ஆனா நீங்க அதை உங்களுடைய மனசுல வச்சுக்கோங்க, புத்தியில பதிய வச்சுக்கோங்க. பின்னால உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு புரிய வரும். சோ இப்படியாக நம்ம நிலைகளை கடந்து வந்து இப்ப எங்க இருக்கோம்? கான்ஃப்ளூயன்ஸ் ஏஜ், சங்கம் யுகத்துல. இந்த சித்திரத்துல நீங்க பாருங்க, கலியுகத்துல இருந்து வெளியில வரீங்க, இப்போ வந்தாச்சு. துக்கம் நிறைந்த உலகம் தான், ஆனா நம்ம புத்தி அதுல இருந்து விலகியாச்சு. நாம இப்ப சங்கம் யுகத்துல உட்கார்ந்து இருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்ன காமிச்சிருக்கு? ஒரு நெருப்பு, ஒரு யாகம், அதுல வந்து போட்டு எரிக்கிறோம். இது என்ன யாகம்? இது ஞானம். ஞானம், தியானம் அப்படிங்கறதுல நம்ம என்ன செய்யறோம்? நமக்குள்ள இருக்கக்கூடிய விகார குணங்களை போட்டு இப்போ பஸ்பம் பண்றோம். நம்முடைய வேண்டாத குணங்களை போட்டு இப்போ எரிக்கிறோம். அந்த வேலைதான் இப்ப நடக்குது சங்கம் யுகத்துல, இல்லையா? இப்ப நம்முடைய எண்ணங்களை மாற்றம் வந்து கொண்டே இருக்கு இல்லைங்களா? ஞானம் கேட்கும் போதும் தியானம் பண்ணும் போதும் நமக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எரிஞ்சுட்டே வருது. இதுதான் சங்கம யுகம். நம்ம பிறகு தூய்மை அடைஞ்சு எங்க போறோம்? இங்க காமிச்சிருக்கு பாருங்க, நம்ம தேவ தேவியரா நம்ம சத்தியுகத்துக்கு நம்ம போறோம். சோ இது வந்து இடைப்பட்ட காலத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கறதுதான் இந்த சித்திரத்துல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஒரு நேரத்துல சங்கம் யுகத்துல நாம பண்ண வேண்டியது என்ன? நாம பண்ண வேண்டியது என்ன? நம்மளுடைய நெகட்டிவிட்டிஸ பர்ன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம தினமும் ஞானத்தை நம்ம கேட்கணும். இப்போ மீண்டும் நம்ம பரமாத்மாவுடைய மகா வாக்கியம் முரளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த வரதானம் பிளெஸிங்குடைய அனுபவத்துல 1 minute இருப்போம். எல்லாரும் சௌரியமா உட்காருங்க. பிளெஸிங் என்ன? நடந்து முடிந்த விஷயங்களை இரக்க மனமுடையவராக ஆகி அதை அப்படியே மனசுக்குள்ளேயே கரைச்சிடணும். அப்பேற்பட்ட சுப சிந்தனையாளர் ஆகுங்க. எதையுமே பாஸ்ட் விஷயத்தை யாரு பத்தியும் யாரு மேலேயும் எந்த கோபம் வருத்தம் வேண்டாம். பினிஷ் பண்ணிடுவோம். மத்தவங்க இப்படி செஞ்சுட்டாங்க அப்படி செஞ்சுட்டாங்கன்னு பழசெல்லாம் நினைச்சு நம்ம மனசை ஏன் நம்ம வந்து வருத்தப்பட வைக்கணும், பலவீனமாக்கணும்? ஆனாலும் அவங்கள மன்னிச்சுடுவோமே. மன்னிக்கிறதுனால நமக்குதான் லாபம்ங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த லாபம் என்னன்னு இப்போ உங்களுக்கு கண்டிப்பா எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். என்ன லாபம்? கார்மிக் அக்கவுண்ட் செட்டில்மெண்ட். சரி, இப்ப நம்ம ஒரு நிமிஷம் இந்த வரதானத்தினுடைய பயிற்சியில அமர்வோம். நான் கருணை உள்ளம் கொண்ட ஆத்மா, எனக்குள்ளே ஓர் அமைதி இருக்கின்றது. என்னுடைய குணமே அமைதிதான். சர்வசக்திவான் பரம்பிதா பரமாத்மா சிவ் பாபா என்னுடைய தந்தை. அவரிடமிருந்து அனைத்து சக்திகளின் ஒளி கிரணங்கள் என் மீது படுகின்றன. எனக்குள் இருக்கும் அனைத்து பலவீனங்களும் முடிந்து போய்விடுகின்றன. எனக்கு நான் இவ்வாறு உதவி செய்து கொள்ள வேண்டும். இதுதான் என் மீது நான் காட்டும் கருணை. என்னோடு வசிக்கும் இந்த பிறவியில் எனக்கு குடும்பத்தினர்களாகவும் உறவினர்களாகவும் இருக்கும் ஆத்மாக்கள், அவர்களுக்காகவும் நான் மனதில் நல்ல எண்ணங்களை நிரப்புகின்றேன். அவர்களில் எவராவது தன்னுடைய பலவீனமான சுபாவம் வேண்டாத
செயல்களால் எனக்கு தொல்லை கொடுத்திருந்திருக்கலாம். அதனால் நான் மன வருத்தம் அடைந்திருக்கலாம், கோபம் அடைந்திருக்கலாம். அந்த கடந்து நடந்து முடிந்த விஷயங்கள், வருத்தங்களை நான் இன்று இப்பொழுது முடித்து விடுகின்றேன். அவர்களை நான் மன்னித்து விடுகின்றேன். மன்னிப்பும் கேட்டுக்கொள்கின்றேன். நான் கருணை நிறைந்த ஆத்மா. எப்பேற்பட்ட ஆத்மா, எப்பேற்பட்ட சுபாவத்தை வெளிப்படுத்தினாலும் அவர்களை நான் உயர்ந்த நோக்கத்தோடு பார்க்கின்றேன். அவர்களையும் பரமாத்மாவின் குழந்தையாக பார்க்கின்றேன். அவர்களும் இந்த பலவீனங்களிலிருந்து விடுதலை அடைந்து வாழ்க்கையில் உண்மையான அமைதியை அனுபவம் செய்யட்டும். இந்த உலகமே விரைவாக பொன்னான உலகமாக மாறட்டும். நான் கருணை சொரூப ஆத்மா. அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் நல்ல எண்ணங்களையே கொண்டுள்ள சுப சிந்தனையாளர் ஆத்மா நான். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அதிகாலையில நீங்க இதே தியான பயிற்சி செய்யுங்க. இரவு உறங்க செல்வதற்கு முன்னாலேயும் இந்த தியான பயிற்சி செய்யுங்க. மனசுல இந்த மாதிரி நல்ல எண்ணங்களால நம்ம நிரப்பிக்கொள்ளணும். இதுதான் ஆத்மாவிற்கான உணவு. எப்படி உடலிற்கு உணவு நம்ம கொடுத்தாகணும், இல்லைன்னா எனர்ஜி இருக்காது. சக்தி இல்லைன்னா எந்த வேலையும் நம்ம செய்ய முடியாது. இந்த உடல் பஞ்ச தத்துவங்களால ஆனது. அதனால இந்த பஞ்ச தத்துவங்களை தான் நம்ம கொடுக்கிறோம். நிலம், அதாவது இந்த நிலத்துல விளையிற காய்கறிகள், பழங்கள், தானியங்கள், இதை நம்ம உட்கொள்றோம். அதுக்கப்புறமா நீர், அதை நம்ம குடிக்கணும், அவசியம் தேவை. அதாவது எது ரொம்ப சூட்சமமா ஆக ஆக அதிகம் தேவைப்படுது. நமக்கு சாலிட் ஃபுட் விட அதிக தேவை நமக்கு தண்ணீர். அதை விட அதிக தேவை காத்து, சுவாசத்துக்கு. சோ இப்படி நாம இந்த உடலை நம்ம நல்லபடியா நம்ம வைக்கணும், ஆரோக்கியமா நம்ம வைக்கணும். நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட், சத்தான உணவு சாப்பிட்டாதான் உடல் ஆரோக்கியமா இருக்கும். அதே போலதான் மனசு ஆரோக்கியமா இருக்கணும்னா, ஆத்மா நல்ல சக்திசாலியா இருக்கணும் அப்படின்னா ஆத்மாவுக்கு நல்ல சத்தான உணவு கொடுக்கணும். ஆத்மாவுக்கான உணவு எதுன்னா எண்ணங்கள் தான். இந்த சரீரத்துக்கு நம்ம உணவை சமைச்சு சாப்பிடுறோம் இல்லையா? ஆத்மாவுக்கான உணவுங்கிறது எப்படி நம்ம ஃபீட் பண்றோம்? இந்த 5 புலன்கள் மூலமாகத்தான். கண்ணால பாக்குறோம், காதால கேட்கிறோம், இது மூலமா நம்ம விஷயங்களை உள்ள போட்டுக்கிறோம். பாக்குற விஷயம், கேட்கிற விஷயம் தான் மனசுல சிந்தனை ஓட்டமா வருது. அப்ப ஃபுட் ஃபார் தாட் எங்க வருது? நம்ம பாக்குறது, கேட்கிற விஷயங்கள். அப்கோர்ஸ் நம்ம பேசுற விஷயங்களும் நம்ம மனசை ஒரு தாக்கம் செய்யும். அதனால மனசுக்கு ஒரு நல்ல உணவு நாம கொடுக்கணும் அப்படின்னா பாசிட்டிவான விஷயங்களை நம்ம காதால கேட்கணும், பார்க்கணும், படிக்கணும், சிந்திக்கணும். அப்போ நம்ம நல்ல ஒரு உயர்ந்த எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் அப்படிங்கிறத ஃபீட் பண்றதுக்கான ஒரு அற்புதமான ஒரு சாதனம் தான் இந்த ஞானம். இந்த ஞான போஜனம் அப்படிங்கிறது ஆத்மாவுக்கு சத்தான உணவு, மிகவும் சத்துள்ள உணவு. அப்படியே ஆத்மா டைஜஸ்ட் பண்ணி எதுவுமே வேஸ்ட் ஆகாம சக்தியா மாறக்கூடியது. நல்ல விஷயம் மட்டும் இல்ல இந்த ஞானம்ங்கிறது, சக்திசாலியான விஷயம், உயர்ந்த விஷயம் இது. சோ பாசிட்டிவ் தாட், பவர்ஃபுல் தாட், எலிவேட்டட் தாட். சோ இப்படி மூணுமே நமக்கு கொடுக்கக்கூடியதுதான் இந்த ஞானம், பரமாத்மாவுடைய மகா வாக்கியம்.
அதைத்தான் முரளி அப்படின்னு நாங்க சொல்றோம். சோ சிவ் பாபா நமக்கு பிரம்மா பாபா மூலமாக வந்து நமக்கு இந்த முரளியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த முரளியினுடைய ஆதாரத்துலதான் இந்த பேசிக் இந்த ஒரு ஞானம், ஆத்மா, பரமாத்மா, இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. சோ பிரம்மா பாபா மூலமா நமக்கு 1936 இருந்து 69 வரைக்கும் நமக்கு முரளிங்கிறது நமக்கு கிடைச்சது. அந்த முரளியை நம்ம சாக்கார முரளி அப்படின்னு சொல்லுவோம். சாக்கார் மீன்ஸ் பிசிக்கல். சோ பிரம்மா பாபா இந்த பிசிக்கல் பாடியில இருந்த பொழுது அவர் மூலமா பரமாத்மா வந்து உரைத்த மகா வாக்கியங்களை தான் சாக்கார் முரளின்னு சொல்றோம். பிறகு அவர் வந்து இந்த உடலை விட்டு அவர் ஃபரிஷ்தாவா ஏஞ்சலிக் ஸ்டேஜ்ல போன பிறகு நான் பிசிக்கல், அதை வந்து நம்ம அவ்யக்த் அப்படின்னு சொல்லுவோம். அவர் அவ்யக்த் ஆன பிறகு 1969ல இருந்து நமக்கு குல்சார் தாதிஜி மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய மகா வாக்கியங்களை அவ்யக்த் முரளி அப்படின்னு நாங்க சொல்றோம். சோ முரளி அப்படின்னா ஃப்ளூட் மியூசிக், மியூசிக் ஆஃப் நாலேஜ். எப்படி ஃப்ளூட் மியூசிக்கை கேட்டு எல்லாருமே மெய்மறந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க பேசிக் லெசன்ஸ் 7 நாள் எடுத்தீங்க, அதுக்கப்புறம் இப்போ ஒரு 4 நாள் நீங்க எடுத்திருக்கீங்க. இப்போ இந்த ஒரு 10-12 நாட்கள்ல இந்த ஞானம் நீங்க கேட்கும் போது ஒரு கேள்வி, உங்க பதில நீங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க. இந்த ஞானம் நீங்க கேட்டு கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்கு நான் ஆண் பெண், எனக்கு இத்தனை வயசு, நான் இந்த படிச்சிருக்கேன், இந்த தகுதி இருக்கு, நான் இந்த சோசியல் ஸ்டேட்டஸ் இருக்கு, நான் இந்த ஜாதி மதம், இந்த ஏதாவது உணர்வு உங்களுக்கு வந்துதான் இந்த ஞானம் கேட்கும் போது? பொதுவா நீங்க வீட்டை விட்டு வெளியில அப்படி நடந்து போனாலே இந்த உணர்வு தானா கட்டி போடும். நான் ஒரு ஆண், நான் ஒரு பெண், நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் உள்ளவன், இந்த உணர்வு அப்படியே ஒரு சூட்சமான ஒரு கயிறு மாதிரி கட்டும். ஆனா இந்த ஆத்ம ஞானம் கேட்கும் பொழுது கிடையாது இல்லையா? பதில்கள் உங்களிடமிருந்து வருது. நாம டோட்டலி இந்த உடல்ங்கிற அந்த ஒரு ஐடென்டிட்டியே நம்ம மறந்து போயிடுறோம். அதுதான் மெய் மறக்கிறது அப்படிங்கிறது, மெயினா இந்த உடல். அப்ப இந்த ஞானம்ங்கிறது ஒரு இசை மாதிரி, குழல் இசை மாதிரி. குழல் இசையில எல்லாரும் கோப கோபிகைகள் மெய் மறந்து இருந்தாங்க அப்படின்னா உண்மையில நாம எல்லாரும் தான் கோப கோபிகாஸ். அந்த ஃப்ளூட் அப்படிங்கிறது வந்து பிரம்மா பாபா. ஃப்ளூட் மூலமா இசைக்கிறது யாருன்னா சிவ் பாபா, பரமாத்மா. அந்த இசை வந்து என்ன? ஞானம். அப்ப இந்த ஞானம் நமக்கு சாக்கார முரளி அப்படிங்கறது அந்த ஆரம்பத்துல கிடைத்த அந்த ஒரு முரளியில தான் பேசிக் அந்த ஒரு ஞானம் நமக்கு கிடைச்சது. ஆத்மா, பரமாத்மா, ஆத்மால இருக்கக்கூடிய குணங்கள் என்னென்ன, 3 உலகம் என்ன, காலம் என்ன, 4 யுகங்கள் என்ன, இப்படி பல ஒவ்வொரு ரகசியமா அவ்வளவு நிதானமா நமக்கு அந்த மகா வாக்கியங்கள்ல கிடைச்சது. அதை சாக்கார முரளி. அப்ப அந்த சாக்கார முரளி அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1950ல எல்லாரும் மவுண்ட் அபுக்கு வந்தாங்க. 1950s 60sல அந்த சாக்கார முரளியில அந்த மகா வாக்கியங்களை கேட்கும் பொழுது அந்த காலகட்டத்துக்கு தகுந்தாற் போல அந்த முரளியில் உள்ள மகா வாக்கியங்கள் வந்து இருக்கும். ஏன்னா பரமாத்மா வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னு சொன்னா அந்த காலகட்டத்துக்கு எது தேவையோ எது புரியுமோ அதை உதாரணமாக வைத்துத்தான் அவர் அந்த மகா வாக்கியங்களை கூறியிருக்கின்றார். அப்ப அந்த காலத்துல 1950sல ஒரு பெரிய ஒரு டிவி, இந்த மாதிரி மீடியா, சினிமா அவ்வளவு அதிகமா அந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் எதுவுமே இல்லை. அப்ப இருந்த ஒரே என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்ல போனா வந்து இருந்தது. புட்டு ரொம்ப வச்சிருந்தா ஜாகிரதையா. சாக்கார முரளியில வந்து பாத்தீங்கன்னா பக்தியினுடைய பாரதத்துல அதிகமான பக்தி இருந்தது. மேலும் அந்த டைம்ல வந்து ஞான முரளியை கேட்டவர்கள் மாதர்களாக இருந்தாங்க. சோ அவர்களுக்கு புரியுற மாதிரி பக்தியினுடைய ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி அதை பற்றி விளக்கம் வந்து கூறப்பட்டிருக்கும். இப்படி அந்த சாக்கார முரளியினுடைய ஒரு விதமே அந்த மாதிரி ஒரு வித்தியாசத்தை நீங்க வந்து அந்த முரளியை கேட்கும் பொழுது நீங்க புரிந்து கொள்வீர்கள். அது ஒரு நாள் உங்களுக்கு படிச்சும் காண்பிப்போம். அப்ப சாக்கார முரளிங்கிறது ஒரு பேசிக் ஞான கருத்துக்கள்லாம் நிறைஞ்சது. அவ்யக்த முரளிங்கிறது 69க்கு அப்புறம் பலவிதமான உலகத்திலேயும் நிறைய கண்டுபிடிப்புகள், மாற்றங்கள் வந்தது. பிறகு இந்த சேவையானது வெளிநாடுக்கும் 1972ல தான் போய் நம்முடைய கிளை நிலைகள்லாம் ஓபன் ஆகி
உலக நாடுகள் பூரா இந்த சேவை ஆரம்பமாச்சு. அப்ப அந்த டைம்ல அவ்யக்த முரளியில பரமாத்மா சிவ பாபாவும் பிரம்மா பாபாவும் வந்து நமக்கு அந்த மகா வாக்கியங்களை முரளியை கொடுக்கும் பொழுது அந்த நேரத்துக்கு தகுந்தாற் போல அந்த கான்டெக்ட் உதாரணங்கள் எல்லாமே இருக்கும். சோ காட் வந்து ஒரு பெஸ்ட் பேரண்ட் இல்லையா, அவரு சுப்ரீம் ஃபாதர். சோ அவருக்கு வந்து தெரியும் குழந்தைங்களுக்கு எப்படி உணவை வந்து கொடுக்கலான்னு. அப்ப இந்த முரளியை நீங்க கேட்க கேட்கவே உங்களால நல்லா ரிலேட் பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். மேலும் அவருடைய பார்வையே டோட்டலி தனி. நாம இந்த உலகத்தை பார்க்கிற பார்வை வேற, நம்மளுடைய பார்வை லிமிட்டடா தான் இருக்கும். நம்ம ஒரு லிமிட்டட் ரியாலிட்டியை தான் நாம வந்து பாக்குறோம். ஆனா பரமாத்மாவுடைய பார்வைங்கிறது அன்லிமிட்டெட் ரியாலிட்டி, இல்ல ஒரு ட்ரூத், உண்மையதான் அவர் வந்து பார்க்கிறார். ஏன்னா நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க, 3 விஷயம் சேர்ந்ததுதான் இந்த இட்டர்னல் வேர்ல்ட் டிராமா. ஒண்ணு ஆத்மா, பரமாத்மா, இந்த இயற்கை. இதுல ஆத்மாவும் இயற்கையும் மாற்றம் அடைஞ்சுட்டே போகுது. மனித ஆத்மாக்கள் மாறுறதுனால இயற்கையும் மாறுது. ஆனா மாறாதவர் யார்? பரமாத்மா. அவர் மாறாம இருக்காரு. அவர் ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு இந்த டிராமாவை. அப்ப அவரும் வந்து ஒரு ரோல் பிளே பண்றாரு இந்த நாடகத்தினுடைய கடைசியில, கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து மீண்டும் தூக்கி விடுறார். ரெஸ்டோரேஷன் நேத்திக்கு பார்த்தோம் இல்லையா, நம்மளை புதுப்பிக்கிறார். அந்த வேலையை தான் அவர் உயர்ந்த செயலை அவர் தான் செய்ய முடியும். அதை அவர் செய்யறார். அப்போ அவர் எடுத்து சொல்லக்கூடிய ஞானம் இந்த உலகத்தினுடைய விஷயங்களை எடுத்து ரிலேட் பண்ணி நமக்கு அதுல இருக்கக்கூடிய சத்தியத்தை நமக்கு வந்து எடுத்து சொல்வார். அதுதான் இந்த முரளியில இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான விஷயம். அவ்யக்த முரளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டெப்த்ல வந்து அந்த கருத்துக்கள் வந்து இருக்கும். அதை கூட உங்களுக்கு நாளைக்கு அதை உங்களுக்கு படிச்சு காண்பிப்போம். சோ இந்த முரளி அப்படிங்கிறது வந்து நம்ம தினசரி நமக்கு ஒரு சத்தான ஒரு உணவா வந்து இருக்கு. மேலும் அவருடைய அந்த மகா வாக்கியங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவர் நம்மளுடைய ஒரிஜினல் குவாலிட்டிஸ், நம்மளுடைய குணங்களை ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனாலதான் இந்த முரளி பெஸ்ட் நியூட்ரிஷன் ஃபார் சோல்னு வந்து சொல்றோம். ஆத்மாவுக்கான சத்தான உணவு அது. நம்முடைய குணங்கள் என்ன, நம்முடைய சக்திகள் என்ன, அதை வந்து அவரு ஞாபகப்படுத்துறார். நீங்க இந்த மகா வாக்கியங்களை கேட்டீங்க அப்படின்னா நம்முடைய ஒரிஜினாலிட்டியை டச் பண்ணி டேப் பண்ற மாதிரி தான் இருக்கும். பொதுவா பாருங்க, பெரியவங்க குழந்தைங்களை வந்து முன்னேறணும்னு எண்ணம் இருக்கும். நல்ல எண்ணம் தான், குழந்தைகள் வந்து நல்லா இருக்கணும்னு. ஆனா அது ஆத்தங்கமா மாறி திட்டு ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் என்ன சொல்லுவா, நீ இதை பண்ணாத, அதை பண்ணாத, ஏன்டா இதை பண்ற, இதை பண்ணா சரி கிடையாது, உனக்கு நல்லது இல்லைன்னு சொல்றேன், சொன்னா கேக்குறியா? சோ இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அவங்களுடைய நல்ல எண்ணத்தை. சோ எண்ணம் என்னவோ நல்ல எண்ணம், ஆட்டிடியூடு நல்லது. ஆனா எக்ஸ்பிரஸ் பண்ணும் போது என்ன ஆயிடுதுன்னா அங்க ஒரு அவநம்பிக்கை, ஒரு கோபம், ஆத்தங்கம் அது வந்து தெரியுது. அப்போ அதனால என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சக்தி கிடைக்காம போயிடுது. இப்படி செய்யாத, அப்படி செய்யாதங்கும் போது அந்த நெகட்டிவான ஒரு வைப்ஸ் தான் போகுது. அதுக்கு மாறாக இதை செய், உனக்கு இது நன்மையை தரும், இதை உன்னால செய்ய முடியும், எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தைகளை பேசி பாருங்க, அந்த குழந்தையினுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் பூஸ்ட் ஆகும். சோ அவனுடைய சுய மரியாதை வளரும் பொழுது அவனால தனக்குள்ள மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதைத்தான் இறைவன் செய்யறார். சிவ பாபா பெஸ்ட் பேரண்ட், பெஸ்ட் டீச்சர். அவருடைய மகா வாக்கியங்களை கேட்கும் போது நீ வந்து இப்படி விகாரி ஆத்மாவா ஆயிட்ட அப்படின்னு நம்மள அவர் திட்டுறதே இல்லை. அந்த மகா வாக்கியங்களை கேட்கும் போது உங்களுக்கு அவ்வளவு உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் வளரும். ஏன்னா நம்முடைய கேப்பபிலிட்டிஸ், நம்முடைய திறமைகள், நம்முடைய திறன், நம்முடைய உண்மையான குணம் என்ன, நம்முடைய சக்தி என்ன அப்படிங்கிறத ரிமைண்ட் பண்றாரு, ஞாபகப்படுத்துறாரு அந்த முரளியில. மேலும் நமக்கு 3 காலத்தை பற்றிய ஒரு ஞானத்தால நம்மளை என்ரிச் பண்றாரு. அதே நேரத்துல இந்த முரளியில இந்த ஞானத்தை எப்படி நம்ம நடைமுறையில கொண்டு வரலாங்கிற வழிமுறை கிடைக்கின்றது. மேலும் முரளியில நம்ம எந்த மாதிரியான ஒரு சவால்களை, கஷ்டங்களை நம்ம சந்திக்கிறோம், பர்சனல் உடல் கஷ்டங்களா இருந்தாலும் சரி, பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப், இல்ல சொந்த பந்தங்கள், உறவு முறைகள்ல என்னென்ன சங்கடங்கள் வருது, அந்த நேரத்துல நம்ம எந்த ஆட்டிடியூடோட இருக்கணும், எந்த உள்ளுணர்வோட இருக்கணும், எப்படி நம்மளுடைய நெகட்டிவான எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றது, எப்படி நம்ம அந்த பாசிட்டிவ் தாட்ஸை கொண்டு வர்றது, இதற்கான கைடன்ஸ் எல்லாம் நமக்கு முரளியில கிடைத்து கொண்டே வருது. மேலும் நம்ம இந்த முரளி கேட்க கேட்க நம்ம பியூரிஃபை ஆகிறோம். பியூரிஃபை ஆகிறோம்னா என்னென்ன, நம்முடைய உள் உணர்வுல வந்து கோபம், அகங்காரம்ங்கிறது அப்படியே குறைய ஆரம்பிச்சிடுது, சுயநலம் குறைய ஆரம்பிச்சிடுது. இதுதான் பியூரிஃபிகேஷன்.
நம்ம உள் உணர்வுல அங்க தூய்மை வந்து நம்ம அடுத்தது சிந்தனையில வருது, நம்ம பார்வையில தூய்மை வருது, நம்ம பேச்சுல வருது, நம்முடைய பிஹேவியர் நடத்தையிலும் வருது. சோ பாருங்க, இந்த முரளிங்கிறது எவ்வளவு ஒரு பெஸ்ட் நியூட்ரிஷன், சத்தான உணவு நம்ம ஆத்மாவுக்கு. அப்ப இந்த சத்தான உணவு நம்ம தினசரி நம்ம சாப்பிடுறதுனால, ஆத்மாவுக்கு இந்த உணவை கொடுக்கறதுனால முழுமையான ஆரோக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. உடலும் ஆரோக்கியம் ஆயிடுது. ஏன்னா ஆத்மாவும் உடலும் சேர்ந்துதான் இப்ப நம்ம வாழ்க்கை. மனம் உடல் அஃபெக்ட் பண்ணுது, உடல் மனசு அஃபெக்ட் பண்ணுது. அப்ப ரெண்டுமே ஒன்றுக்கொன்று வைஸ் வர்சா. வேண்டாத உணவை சாப்பிட்டீங்கன்னு வைங்க, அது கூட மனசை வந்து தாக்கும். ஓவர் ஈட்டிங் பண்ணாலும் மந்தமா இருக்கு இல்லையா, ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு. அப்போ நம்ம மனம் பாசிட்டிவான எண்ணங்கள் வரும் பொழுது பிரெயின் நல்ல கெமிக்கல் சுரக்குது உடல்ல. ஆல் ஓகே அப்படின்னு ஒரு சிக்னல் வந்து கொடுத்துரும். எப்போ மனசுல பாசிட்டிவ் தாட்ஸ், இந்த ஞானம்ங்கிற உணவை நீங்க கொடுக்கும் போது, அப்போ அது உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது. நம்ம பார்த்தபடி இந்த ஞானத்தினால நமக்குள்ள ஒரு பியூரிபிகேஷன் நடக்கிறதுனால நம்ம மென்டல் ஹெல்த், மன ஆரோக்கியம், சமூக ஆரோக்கியம் அப்படின்னா எல்லாத்தையும் நல்லபடியா நடந்துப்போம். ஆன்மீக ஆரோக்கியம், எல்லா ஆரோக்கியமே நமக்கு கிடைக்குது. அதனால அவசியம் தினசரி ஞான போஜனம் கொடுக்கணும். நம்ம எப்படி உடலுக்கு 3 வேளை சாப்பிடுறோம், ஆனா அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது, அதாவது ஒரு டைம் அட்லீஸ்ட் ஃபார் ½ an hour நீங்க தினசரி ஞான முரளியை நீங்க கேட்கறதுக்காக நேரம் ஒதுக்குங்க. அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தையே உருவாக்குது, உங்களுடைய தலைவிதியவே மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனால முரளியினுடைய ஒரு 2 லைன் நான் வந்து இன்னைக்கு சாக்கார முரளியினுடைய ஒரு 2 லைன் உங்களுக்கு நான் வந்து படிச்சு காமிக்கிறேன். சாக்கார முரளிங்கிறது ஒரு 4 பக்கம் நமக்கு மவுண்ட் அபுல இருந்து நமக்கு பிரிண்ட் ஆக்கி நமக்கு வரும், ஹிந்தில வரும். அதை நாங்க தமிழாக்கம் பண்ணி நாங்க கொடுப்போம். இதுல வந்து இந்த சாக்கார முரளி ஆரம்பிக்கும் பொழுது பாபா இனிமையான குழந்தைகளேன்னு ஆரம்பிப்பாரு. ஏன்னா நாம எல்லாரும் ஸ்வீட் சில்ட்ரன். ஏன், இந்த உலகத்துல எத்தனை கோடி பேர் இருக்காங்க, ஆனா நாம தானே இந்த 3 விழிப்புணர்வையும் பெற்றவர்களா இருக்கோம். நான் யாரு, அவர் யாருன்னு தெரிந்தவர்களா இருக்கும். சோ we are all sweet children, இனிமையான குழந்தைகள். அதனால சிவ பாபா பிரம்மாவுடைய உடல்ல வந்து இறங்கி அவருடைய கண்ணு திறந்து வாய் திறக்கும் போது முதல் வார்த்தை இனிமையான குழந்தைகளே அப்படின்னு தான் அந்த மகா வாக்கியமே ஆரம்பிக்கும். அப்போ இன்னைக்கு என்னுடைய ஒரு சாக்கார முரளியினுடைய ஒரு எசன்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் வந்து படிக்கிறேன். இது நீங்க கேட்கும் போது நீங்க உடலை நல்ல நிலையா வச்சுக்கோங்க. முரளி கேட்கும் போது அப்போ ஒரு போக்கஸ் வரும். 2வது, நான் ஆத்மா, இப்ப ஆத்மாவுக்கு பரமாத்மா எனக்கு உணவு கொடுக்கிறார். ஆத்மாவான நான் இப்பொழுது காது மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு ஆத்ம உணர்விலேயே நீங்க கேளுங்க. அந்த வார்த்தைகளை கேட்கும் போது அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு இது புரியும். ஞானம் கேட்டதுனால உங்களுக்கு இந்த வார்த்தைகள், நான் படிக்கக்கூடிய வார்த்தைகள் அவசியம் இப்போ புரியும் உங்களுக்கு. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது கலியுக எல்லை என்னும் கரையில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு செல்ல வேண்டும். இப்ப நம்ம கலியுகத்துல இருந்து நம்ம எங்க போகணும்? அக்கறைங்கிறது என்ன? சத்யுகம், கோல்டன் ஏஜ். அப்ப அதற்கு இப்பொழுது தூய்மை ஆக வேண்டும், வீட்டிற்கு செல்ல வேண்டும். வீட்டிற்கு செல்வதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும். வீடு எது? பரம்தாம். பரந்தாமத்துக்கு போகணும் அப்படின்னா வரும்போது எப்படி வந்தோமோ அப்படித்தான் நம்ம திரும்ப போகணும். வரும்போது தூய்மையா வந்தோம், போகும்போது தூய்மை ஆகித்தான் வீட்டுக்கு போகணும். சோ அதைத்தான் தந்தை சொல்றார். இப்ப நீங்க அந்த கரைக்கு போகணும், தூய்மையாகணும், வீட்டுக்கு போகணும். ஒரு கேள்வி பதில் அப்படின்னு அந்த பரமாத்மாவுடைய அந்த முரளியில இருந்தே தேர்ந்தெடுத்து நமக்கு பிரிண்ட் பண்ணி அனுப்புவாங்க. கேள்வி பதில், அதுக்கப்புறம் வரதானம், பிளெஸிங் எல்லாமே. சோ கேள்வி பதில் மட்டும் படிக்கிறேன், கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது பதில் தெரிஞ்சுன்னா சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஏற்கனவே முரளி படிச்சவங்க சாட் பாக்ஸ்ல பதில் போடக்கூடாது. ஓகே. கேள்வி: எந்த ஒரு விஷயத்தை நினைவில் வைத்திருந்தால் மனநிலை ஆடாது அசையாது இருக்கும்? எந்த ஒரு விஷயத்தை நீங்க மனசுல அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா உங்க மனசு வந்து ஆடாம அசையாம ஸ்டேபிளா இருக்கும். ஒரு க்ளூ கொடுக்குறேன். நீங்க இவ்வளவு நாளா பாடம் கேட்டீங்க, ஆத்மா, பரமாத்மா, டிராமா இதெல்லாம் கேட்டீங்க. சோ இதுல எந்த ஒரு கருத்தை நீங்க மனசுல கொண்டு வந்தா ஆடாது அசையாது இருப்பீங்க? 3 காலத்தை பத்தி ஞானம் எல்லாமே உங்களுக்கு தெரியும்.
பதில் சொல்லுங்க. ஓகே, நான் ஆத்மான்னு நினைக்கும் போது மனசு நிலையா இருக்கும். கரெக்ட். அப்புறம் வேற வேற என்ன பதில்கள்? எப்போ மனநிலை நிலையா இருக்கும்? ஸ்டேஜ். ஓகே, அப்புறம் வேற பதில் சொல்லுங்க. யாருக்காவது தெரியுதா? நாம் எல்லாரும் ஒன்று, நாம் எல்லாரும் ஒரே குடும்பம், இறைவனுடைய குழந்தை நானு அப்படின்னு நினைக்கும் போதே மனசு ஸ்டேபிள் ஆகும். ஏன்னா அவர் என் கூட இருக்கிறார் இல்லையா? சோ இந்த உலக நாடகம் எல்லாமே அக்யூரேட்டா நடக்குது. சோ நீங்க சொன்ன எல்லா பதில்களுமே வந்து கரெக்ட் தான். சோ இப்போ இன்னைக்கு முரளியில ஒரு பதில் நமக்கு தந்தை என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தை நினைவில் வைத்தால் மனம் ஆடாது அசையாது இருக்கும். கடந்தவை கடந்து விட்டது, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். கடந்து முடிந்தவைகளை பற்றி சிந்திக்க வேண்டாம், முன்னேறி கொண்டே செல்ல வேண்டும். இரண்டாவது, உங்களுடைய ஒரே ஒருவரை மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் உங்க மனம் ஆடாது. மற்ற மனிதர்களை அவங்க என்ன செய்யறாங்க, இவங்க என்ன செய்யறாங்க, அவங்கள பத்திய சிந்தனை அவங்களே பார்த்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பா மனம் ஆடும், வருத்தப்படும், டென்ஷன் ஆகும். ஆனா மற்றவங்க எல்லாம் பாருங்க, பேசுங்க. ஆனா யாரையாவது பத்தி சிந்திக்கணும்னு நினைக்கிறீங்களா? பாபா இன்னைக்கு சொல்றாரு, தந்தையை பற்றி சிந்தனை பண்ணுங்க. அவரை பத்தி வேணா சிந்திக்கலாம். அப்படி வந்து மத்தவங்களை பத்தி நம்ம நினைக்கிறோம், பேசுறோம், அவ்வளவுதான், டிட்டாச் ஆயிடுறோம். மற்றவர்களை பத்தி அதிகம் நம்ம சிந்தனையே பண்ண வேண்டாம். சிந்தனை பண்ணா அவர்களுக்கு குட் விஷஸுக்காக தான் நம்ம வந்து சிந்தனை பண்ணணும். அதனாலதான் பாபா சொல்றாரு, நீங்க உங்க ஒரே ஒருவரை நினைவு செய்யும் பொழுது ஆடாது அசையாது இருப்பீர்கள், கடந்தவைகளை திரும்பி பார்க்க வேண்டாம். சோ இப்படி பாருங்க, முரளியில தினசரி நமக்கு வந்து எம்பவரிங், சக்தியூட்டும் பாயிண்ட்ஸ் வந்து வரும். சோ அதை நம்ம படிக்கணும். அதே நேரத்துல இந்த ஒரு 4 பிரின்சிபிள்ஸ் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க முரளி படிக்கணும் அப்படிங்கும் பொழுது. அதாவது ஒண்ணு, நீங்க படிக்கணும் முரளி, அல்லது நீங்க காதுல கேட்டாலும் சரி முரளிய. இரண்டாவது, நீங்க அதுவும் அதிகாலையில கேட்கணும், படிக்கணும் நீங்க முரளி. அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணணும். நீங்க கேட்டதுல இருந்து ஏதோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுங்க. சோ இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் இன்னைக்கு லெசன்ல கேட்டீங்களோ அது அட்லீஸ்ட் ஒரு 3 பாயிண்ட்ஸ் எடுத்து டைரியில் நீங்க இன்னைக்கு நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி எழுதுங்க. காலையில முரளி படிக்கிறீங்களா, நடுவுல ஏதாவது ஒரு பகல்ல நீங்க ஒரு 3 பாயிண்ட்ஸ் எடுத்து நீங்க எழுதுங்க. அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க. ரிஃப்ளெக்ட் பண்ணது என்ன, அந்த கருத்தை வச்சு அப்படியே நீங்க தியானம் வந்து செய்யுங்க. இந்த ஒரு ஞான கருத்தை வச்சு எப்படி தியானம் பண்றது, அது நாளைக்கு உங்களுக்கு ஒரு டெக்னிக், ஒரு முக்கியமான டெக்னிக் நீங்க நாளைக்கு கத்துக்க போறீங்க. அடுத்தது நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க அந்த ஞான கருத்தை. அப்படின்னா என்ன, நடைமுறையில அந்தந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி அந்த ஞான கருத்தை கொண்டு வாங்க. அந்த சூழ்நிலையை பாதிக்கப்படாமல் அதை ஓவர் கம் பண்ணுங்க. சோ இதுதான் நமக்கு முரளி நம்ம வந்து படிச்சு அதனால பயன் எடுக்கக்கூடிய ஒரு வழி. இப்போ மீண்டும் ஒரு நிமிஷம் நம்ம இந்த வரதானத்துடைய நினைவில் அமர்வோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா சாட் பாக்ஸ்ல போடுங்க. வரதானம் இரக்க மனம் உடையவங்களா ஆகி பாஸ்ட் இஸ் பாஸ்ட்னு முற்றுப்புள்ளி வச்சிடணும். எல்லாருக்கும் சுப சிந்தனை. எல்லாரும் அலர்ட்டா உட்காருங்க. இப்ப நம்ம குவிக்கா ஒரே நிமிஷம் பண்ண போறோம். 1 minute தான். ஆனா அந்த 1 minute ஃபோக்கஸ்டா நம்ம வந்து பண்ண போறோம். அதனால பாடியை நல்லா ரிலாக்ஸ்டா வச்சுட்டு ஸ்டேபிளா ஸ்ட்ரெயிட்டா நீங்க வந்து உட்காருங்க. கண்ணை லேசா திறந்த மாதிரி வச்சுக்கணும். நீங்க இந்த ஒரு ஸ்கிரீன்ல ஷிவ் பாபா நீங்க பார்த்தபடியே நீங்க பயிற்சி செய்யலாம். ரிலாக்ஸ் யுவர் பாடி. வெளியிலிருந்து உங்க கவனத்தை உங்க பக்கமா அப்படியே திருப்புங்க. நான் ஒரு அதி சூட்சமமான ஆத்மா. அமைதி சுரூபமான ஆத்மா நான். என்னுடைய சுய தர்மமே அமைதிதான். கருணை நிறைந்த ஆத்மா நான். முதலில் என் மீது கருணை கொள்கின்றேன். பரமாத்ம தந்தை எனக்கு முன்னால் வீற்றிருக்கின்றார். அவரிடமிருந்து அனைத்து சக்திகளின் ஒளி கிரணங்கள் என் மீது படுகின்றன.
தந்தையே, உங்களிடமிருந்து நான் சக்தியின் ஒளிக்கிரணங்களை பெறுகின்றேன். தந்தையின் சக்தியினால் அந்த ஒளியானது எனக்குள் இருக்கும் பலவீனங்கள் என்ற இருட்டை நீக்குகின்றது. என் மீது கருணை காட்டி எனக்கு நன்மை செய்கின்றேன். நான் தூய்மையாகுகின்றேன். இந்த பிறவியில் என்னுடைய சம்பந்தம் தொடர்பில் வரும் அனைத்து ஆத்மாக்களையும் நான் அன்பான பார்வையோடு பார்க்கின்றேன். கடந்த கால கசப்பான விஷயங்களை முடித்து விடுகின்றேன். கடந்தவை கடந்து விட்டது, முடிந்து விட்டது. இன்றைய நாள் அற்புதமானது. தந்தையின் துணையில் நான் இருக்கின்றேன். உயர்ந்த நேரம் இது, இந்த சங்கம யுகம். மற்ற ஆத்மாவின் சுபாவம் எப்படி இருந்தாலும் அவர்களுக்காக நல்ல எண்ணத்தையே கொண்டு வருகின்றேன். அந்த ஆத்மாவும் தன்னுடைய பலவீனங்களில் இருந்து விடுபட்டு உண்மையான அமைதியை அனுபவம் செய்யட்டும். அனைவரும் நீடித்த சந்தோஷத்தை அனுபவம் செய்யட்டும். நான் கருணை நிறைந்த ஆத்மா, அனைவருக்கும் நன்மையே நினைக்கும் சுப சிந்தனையாளரான ஆத்மா நான். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எல்லாருக்கும் ஒரு சின்ன ஹோம்வொர்க். எல்லாரும் செய்வீங்களா? செய்வீங்க. பாபா எப்படி நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்காரோ அதே போல நானும் உங்கள் அனைவர் மீதுமே நான் நம்பிக்கை வச்சிருக்கேன். நீங்க செல்ஃப் செக்கிங் சார்ட் நீங்க நோட் பண்ணுவீங்க. மெடிடேஷன் பிராக்டிஸ்க்காக நேரம் கொடுப்பீங்க. இன்னொன்னு, நாளைக்கு ஒரு நாள், அதாவது இப்பொழுதுல இருந்து நாளை மாலை நீங்க வர வரைக்கும் நீங்க என்ன ஒரு ஹோம்வொர்க் அப்படின்னா, நீங்க எல்லோருக்குமே, பாக்குறவங்களுக்கு எல்லாருக்கும் குட் விஷஸ் கொடுத்துட்டே இருப்பீங்க மனசுக்குள்ள. என்ன குட் விஷஸ்? இவர்களும் பரமாத்மா குழந்தை, நம்பர் 1. நம்பர் 2, இவர்களும் பலவீனங்கள் நீங்கி அமைதியை அனுபவம் செய்யட்டும். இவர்களும் உண்மையான நீடித்த மகிழ்ச்சியை அனுபவம் செய்யட்டும். ஓகே, பரமாத்மா குழந்தை, அமைதி, மகிழ்ச்சி அவங்க அனுபவம் செய்யட்டும். இவ்வளவுதான். சோ இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க டைரி எடுங்க. உங்க மனசுல யாருக்காவது, யார் மேலேயாவது உங்களுக்கு கோபம், இல்ல சின்னதாவது வெறுப்பு இருந்தது, இல்ல ஏதாவது பொறாமப்படுறீங்க, இல்ல அவங்க மேல ஒரு கோபம், வெறுப்பு, பகைமை, ஏதாவது அந்த மாதிரி நெகட்டிவ் உணர்வு யாருக்கா மேலேயாவது உங்களுக்கு இருக்கா, நோட் பண்ணுங்க. மனசால அவங்களுக்கு நீங்க மன்னிப்பு சொல்லி, அடுத்தது 2வது மன்னிக்கவும் செய்யுங்க. அப்புறம் இதே மாதிரி குட் விஷஸ் நீங்க கொடுங்க. ஓகே, சுப சிந்தனையாளருடைய பயிற்சி, குட் விஷஸ் மெடிடேஷன் நீங்க இன்னைக்கு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க நாளைக்கும் செய்யலாம், நகரவுனால செய்யலாம். ஓகே, தேங்க்யூ. ஓம் சாந்தி.